வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரியுடைய முடிவு. ஸோ இந்த சிவி லிஸ்ட்டு எல்லாருடைய இறுதி கட்டத்தில் இருக்கும். இதற்கு பிறகு என்னென்ன நடக்கும், யாருக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும், யாருக்கு பணி வாய்ப்பு கிடைக்காது, இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியுங்க. தமிழகத்தில் முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு. ஸோ முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு வெளியிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ சிவி லிஸ்ட்டும் வெளியிட்டாங்க. சிவி லிஸ்ட்டில் முதற்கட்டமாக நிறைய பேர்த்துக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வழங்கிட்டாங்க. இரண்டாம் கட்ட சிவி லிஸ்ட்டு எப்போ வரும்? ஸோ ப்ரொஃபஷனலான சிவி முடித்தவர்களுக்கு ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ சார் எங்களுக்கு வரும்? யார் யாரெல்லாம் இதற்கு தேர்வாகியிருக்காங்க? இந்த ப்ரொஃபஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது மக்களே. ஸோ ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. காலி பணியிட விவரங்கள் எல்லாமே அங்கங்கே சரிபார்ப்புகள் நடைபெற்றிருக்குங்க. மாவட்ட வாரியாக அந்தந்த மாவட்ட வாரியாக காலி பணியிடங்களுடைய விவரங்கள் எல்லாமே எடுத்து வைக்கப்படுகிறது. ஸோ ஸ்கூல் வேக்கன்சிஸ் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பிஜிடிஆர்போடைய வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்பொழுது உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் உயர்த்த போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, முதுகலை பட்டதாரியில் இப்போ இந்த 62 மார்க் எடுத்தவங்களுக்கு சிவி போட்டுட்டும் 82 மார்க் எடுத்தவங்களுக்கு சிவி போடாமலும் இருக்காங்க பார்த்தீங்களா. இவர்களுக்கு 62, 75, 80, 82 இந்த மார்க் வர இருக்கிற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி செகண்ட் சிவி லிஸ்ட்டு நிச்சயமாக இவர்களுக்கு வெளியாகும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உங்களுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டை பார்க்க இப்பொழுதே தயாராகி கொள்ளுங்கள். ஸோ ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் கிடைச்சிடும். அதே போல் அடிஷ்னல் சிவியும் இவர்களுக்கு மட்டும்தாங்க கிடைக்கும். ஸோ பிஜிடிஆர்பியில் நடந்த தேர்வுடைய இறுதி கட்டத்தில் நாம் இருக்கோம். ஸோ இந்த இறுதி கட்டத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்குண்டான ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட்டு அப்படின்னா, தயவு செய்து இதை நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டிங்க. ஸோ விரைந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியை முடிக்க புதிய உத்தரவுகள் எல்லாமே போட்டிருக்கு. ஸோ இந்த போஸ்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜனவரிக்குள்ளார போட்டே ஆகணும், பணிக்கு இவர்களை அமர்த்தியே ஆகணும். ஸோ ஜனவரியில் இந்த பிஜிடிஆர்பியுடைய ஆசிரியர்கள் 1996 பேரும் பார்த்திங்கன்னா பணியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ராசஸ் எல்லாமே வேகமாக போயிட்டுருக்குங்க. ஸோ பிஜிடிஆர்பியில் நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பட்டிருக்காங்க சான்றிதழ் சரிபார்ப்பில். ஸோ அவர்களுக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு செகண்ட் சிவி லிஸ்ட்டு அளிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதற்கான புதிய அப்டேட் வர இருக்குது, பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த மாதிரி மிக மிக முக்கியமான அப்டேட்கள் அனைத்து தினசரி வந்துட்டுருக்கு. முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சிஸும் முதற்கட்டமாக உயர்த்த போகிறாங்க. இதற்கான அப்டேட்டையும் அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.